Good evening, praise Lord. Welcome to this video. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்பவன் ஞானமுள்ளவன் அப்படின்ட்டு ஒரு வசனம் இருக்கு. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நம்ம ஞானமாக ஜீவிக்கணும், வெற்றி அடையணும், நல்லா சம்பாதிக்கணும், நற்பெயர்கள், அதில் வந்து நம்முடைய ஆசையாக இருக்குது. என்னுடைய ஆசையும் அதுதான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ தைரியமாக நான் இன்ஜினியரிங் கோர்ஸில் சேர்ந்துட்டேன்னு வைங்க. என்னை விட சீனியர்ஸ்க்கு ரூம்மேட்டாக போட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னாங்க, நிறைய காலேஜஸ்லேருந்து பேர் ஃபார்மேஷன்லாம் இருக்கும். அதில் ஒரு பேர் பற்றி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் அந்த பையனுடைய அம்மா அவங்க பைத்தியம் அவங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால் இதை நம்பவே முடியலை. அப்படின்னா பைத்தியம்னா என்ன? ஹவு கேன் அ மதர் பி மேட்? அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவங்களாம் என்னுடைய சீனியர்ஸு. மெயினாக இந்த மாதிரி கல்லூரிகள் அப்படிலாம் பேர் ஃபார்மேஷன், மேட்ச் மேக்கிங் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் மட்டும் அதில் விதிவிலக்காக ஏதோ இருந்தேன். அது நான் வில்லேஜில் இருந்து வந்ததுனால இதெல்லாம் எனக்கு புரியாத புதிராக இருந்தது. அது அவங்க அந்த அம்மா தனியாக இருப்பாங்க போல இருக்கு. அவருக்கு அப்பா இல்லையோ எதனாலேயோ ஒரு காரணத்தினால அவங்க பைத்தியம்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு மேலே விவரங்கள் தெரியல. ஆனால் சைக்கியாட்ரிஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை அவங்க பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. அது வெரி கேள்விப்பட்டேன், வெரி இருக்கு. ஸோ அது வரைக்கும் தான் கல்லூரிகள் பாடம் சொல்லித்தருது. அதாவது கர்த்தருடைய ஞானங்களை பற்றிய கல்லூரிகளில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. யூ கேன் ஃபைண்ட் அ பார்ட்னர் அண்ட் லிவ். அந்தளவுக்கு தான் சொல்லித்தராங்க. அந்த மெடிக்கல் எஜுகேஷனும் அந்தளவுக்கு தான் சொல்லுது. நானும் பார்த்துட்டேன். ஸோ எப்பயுமே எதிரிகள் நமக்கு இருக்காங்க. உங்களை அவங்க நீங்கள் படிச்சிருந்தா கூட உங்களை வின் பண்ண விட மாட்டாங்க. சில பேர் அப்படி கூட இருப்பாங்க. ஸோ கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய வழிநடத்துதல் எனக்கு அதை பயிற்சிக்க தான் நான் வெற்றி அடைய முடிஞ்சது. இல்லைன்னா நானும் என்ஜினியரிங் நாலேஜ் இருந்தாலும் அதை முழு வீச்சில் நான் அதை சரியான வகையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசன்ட் பண்ணவோ அல்லது பசங்களுக்கு புரிகிற விதத்தில் அதை நாலேஜை கன்வே பண்ண ஒரு லெக்சரில் நான் ப்ரெசன்ட் பண்ணவோ முடிஞ்சிருக்காது. இதை எனக்கு 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. முதல்ல நான் எப்படி என்னோடய லெக்சர் இருந்தது, என்னோடய ஹெல்த்து எப்படி இருந்தது, நான் ரிட்டையர் 58 ஆகும்போது எப்படி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2 years எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுத்தாங்க. பிகாஸ் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபையினால் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தது. ஸோ லாஸ்ட்டு 2 years ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்ச மாதிரி எக்ஸலண்ட்டாக நான் லெக்சர்ஸை ப்ரெசன்ட் பண்ணவும், பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்ஸு, மணி கான்செப்ட்ஸு, லைஃப் கான்செப்ட்ஸு சொல்லவும் எனக்கு
கத்தர் கிருபை கொடுத்தார். அதனால தான் அந்த 2 இயர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து 60 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்ண வந்து அனுமதி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அது கிடைக்கல அப்போ உள்ளவங்க. அதுமாரி நிறைய உதாரணங்களோட பிள்ளைகளுக்கு நான் எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படியெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுமாரி எதிரிகளை எப்படி மேற்கொள்கிறது, தினசரி ப்ரேயர் லைஃப்னா என்ன, அதுமாரி அவங்களும் என்னை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வந்து நம்முடைய லைஃப் வந்து அது வந்து ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் அவர் வேர்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறேன். நான் வந்து அதுமாரி ஆத்மாதாயத்தை முதல் வேலையாக நான் வச்சுருக்கிறது தான். தொடர்ந்து பேசுவோம்.